your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. எல்லா பசங்களும் அவங்க அம்மாவையும் அப்பாவையும் நல்லா பார்த்துக்கணும். Because whatever they are today, it's only because of them. அப்பா அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்டை வந்து இந்த தருணத்தில் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? அப்பா இல்லைன்னு ஃபீல் பண்ணது சில டைம் சில பசங்களாம் சொல்லுவாங்க, அவங்க ஸ்கூலுக்கு வரும்போது அப்பாவோட வருவாங்க. He was very tall, is a very good looking man. அவ்வளோதான் எனக்கு தெரியுமே ஒழிய. பட் இருந்தாலும் அந்த ஒரு அப்பா இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலே எனக்கு கொடுக்காம வளர்த்தது எங்கள் அம்மா. சில பேர்லாம் சொல்லும் போது ஐ கான்ட் ஈவன் கனெக்ட். எங்கள் அப்பா இது பண்ணாங்க, அப்பா இது பண்ணாங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு. மை ஃபாதர் இஸ் நோ மோர் அப்படின்னா ஐம் வெரி சாரி அப்படின்னாங்க. யூ டோன்ட் ஹேவ் டு பி சாரி பிகாஸ் ஐ டோன்ட் ஃபீல் தேட் அட் ஆல், பிகாஸ் எனக்கு தெரியவே தெரியாது. பட் சிங்கிள் பேரண்டாக ஒரு பையனை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டமா? ரொம்ப கஷ்டம்தான். எங்கள் அம்மாவுக்கு இவ்வளோ சோகம் இருந்தாலும் அதை அவங்க வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க. ஏன்னா எனக்கு தெரியும் அந்த சோகத்தையே நான் ஷேரே பண்ண மாட்டேன். ஐயோ எனக்கு அப்பா இல்லையே, எனக்கு அப்பாவே இல்லையே அப்படின்னா சோகமாக தான் இருக்கும். எனக்கு தான் அம்மா இருக்காங்களே, எங்கள் அம்மா இருக்கணுங்க, ஜாலியாக இருக்கும் இல்லை? தேங்க்யூ மாமி. ஆஃப்டர் மை ஃபாதர் we were pushed down to a very lower poverty stage. சொந்தக்காரங்களே இருப்பாங்க, அத்தை இருப்பாங்க, எங்கள் மாமா இருப்பாங்க, இவங்க எல்லாம் இருப்பாங்க. இவங்க யாருன்னே சொல்ல மாட்டாங்க. இண்டஸ்ட்ரியோடைய ஓனர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன், இந்த தம்பி தான் பண்ணார் இந்த ஃபில்மை. இதனால நமக்கு ஜெர்மனியில் பயங்கரமான லாபம், நம்ம கம்பெனியோடைய பிரான்ச்சஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா ஹாய் அப்படின்னாரு. நான் ஒன்றா ஹலோ பெரியப்பா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அப்படியே பார்த்தாங்க. வின்னி அப்படின். ஸோ தே கால் மீ வின்னி அட் ஹோம். I said, yeah. தெரியுமா? Immediately he turned out to be saying like, yeah, my brother's son and all that. Be happy with what you have. இதுதான் எங்கள் அம்மாட்ட நான் கற்றுக்கிட்டது. அப்பா சொன்னாங்க கடைசியா எழுந்திருக்கிறவங்க தான் என்னது பெட்டை இதெல்லாம் பண்ணோன்னு. நீ எப்போ எழுந்திருப்ப? ஃபர்ஸ்டா லாஸ்டா? செகண்ட். லாஸ்ட் யார் அப்போ? அப்பா. சார் அப்போ நியாயமா நீங்க தானே சார் அந்த பெட். ஆக்சுவலாக நாங்கள் இந்த மதர்ஸ் டே ஸ்பெஷலாக அம்மாவும் உங்களையும் ஆஸ் அ கிட்டாக தான் எதிர்பார்த்தோம். நீங்கள் இன்னொரு கிட்டு கூட்டிகிட்டு அவர் இன்ட்ரோ பண்ணுங்கள் எங்களுக்கு. இவர் என்னுடைய பையன், நான் அவங்களுடைய பையன். நான் பிறந்ததுக்கு அப்புறம் இந்த பையன் பிறந்தாரு. அப்படிதான் சார் இருக்கும், வேற எப்படி இருக்கும் சார்? அவர் பிறந்ததுக்கு நீங்க பிறப்பீங்க இல்ல? எனக்கு புரியல. இல்ல அவன் அடிக்கடி சொல்லுவான், அப்பா நான் வயிற்றுல இருக்கும்போதே நான் பார்த்துருக்கேன்ப்பா, நீங்க இதெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவான். ஹாஸ்பிட்டல்ல அப்பாவை பார்க்க அங்க இருந்தேன், நின்றுட்டு இருந்தேன். ஹாஸ்பிட்டல் நீ அப்பாவை பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? என்ன டைம் டிராவல் பண்ற மாதிரி இருக்கு எனக்கு புரியல அவன் பேசுறது. உங்களுக்காவது புரியுமான்னு கேக்குறதுக்காக தான் நான் அவனை பேச சொன்னேன். உன் பேர் மட்டும் சொல்றா. பருதி ஈசா. வாவ், சூப்பரா இருக்கு உங்க பேரு. சொல்லு, எக்ஸ்பிளைன் பண்ணு. பருதினா என்ன? பருதினா சன்னா. ஆமா. அதுக்கப்புறம் ஈசானா என்னது? காட். பருதி மீன்ஸ் சூரியன், ஈசானா ஈசன் ஃபார் ஹிந்துயிசம், ஈசானா ஜீசஸ் இன் அரபிக். ஸோ அந்த மாதிரி செகண்ட் விசால பார்த்த மாதிரி இருக்கு சார். மொத்தமாக எல்லாமே இருக்கிறவங்க பருதி ஈசால எல்லாமே இருக்கு. ஸோ ஏத்திஸ்ட் அப்படின்னா பருதின்னு கூப்பிட்டுக்கோங்க. ரொம்ப பக்தி வானா இருந்தா, புள்ளி மானா இருந்தா இந்த மாதிரி ஈசான்னு கூப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு அம்மா எவ்வளோ முக்கியம் விஷ் அப்படியே சொல்லி ஆரம்பிங்க. இன் லைஃப் ஃபார் அ பாய் சைல்டு எஸ்பெஷலி, மதர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் லைஃப். பிகாஸ் அவங்களுக்கு ஃபால் பேக், அப்புறம் லைஃப்பில் எத்திக்ஸு, எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி ஒருத்தர்கிட்ட பிஹேவ் பண்ணணும், எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், எது வாழ்க்கைக்கு முக்கியம், அவங்களுக்கு தெரிஞ்ச குவாலிட்டிஸ் எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ ஐ எம் வெரி ஆல்வேஸ் க்ளோஸ் மை மதர். அண்ட் எனக்கு அப்பா கிடையாது. ஸோ எங்கள் அம்மா தான் எல்லாமே எனக்கு. ஸோ த வே ஷீ brought me up, அவங்க எல்லா நல்ல விஷயங்களும் சொல்லி கொடுத்தாங்க. நான் மற்றதெல்லாம் நானே கற்றுக்கிட்டேன். அதனால் I have both side of life. We know sir. Very well explained sir. நீங்க சொல்லுங்க, ஜான் அவர்கள் as a son உங்களுக்கு பர்சனலா எவ்வளவு ஸ்பெஷல்? எனக்கு என் மகன் ரொம்ப பெருசு. அவன் ரொம்ப நல்ல பையன். சின்ன பிள்ளையிலேருந்தே அவன் ரொம்ப நல்ல பையன். அம்மா நான் என்ன சொல்கிறேனோ அதே மாதிரி தான் கேட்பான். அவன் கீழ்ப்படிதல் உள்ளவன். அங்கே போகக்கூடாதுன்னா அங்கே போக மாட்டான், பயப்படுவான்.
அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேனோ அதன்படி எல்லாம் கேட்பான், நல்லா படிப்பான், ஸ்கூலுக்கு போகான். சின்ன பிள்ளைகளெல்லாம் வெளியெல்லாம் எங்கேயுமே போகக்கூடாதுன்னு சொன்னால் அது மாதிரி போக மாட்டான். +2 வரை எங்கேயுமே போக மாட்டான், வீட்டில் தான் அம்மா பக்கத்துலேயே தான் இருப்பான். அவ்வளோ ரொம்ப நல்ல பையன், கீழ்ப்படிதல் உள்ள பையன். எங்கள் அம்மா இப்படி சொல்லி நான் இப்போ தான் கேட்குறேன். எப்படி அவன் சொல்கிறது வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே ஸ்கூலுக்கு போகிறான்னா கரெக்டாக ஸ்கூலுக்கு போயிட்டு கரெக்டாக 4 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சோடனே வீட்டுக்கு வந்துடுவான். வந்துட்டு அப்புறமா நான் வந்து கொஞ்ச நேரம் அவனை விளையாட விடுவேன், டீ ஏதாவது கொடுப்பேன். அவன் டீ காஃபி குடிக்க மாட்டான், ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்தோடனே சாப்பிடுவான். சாப்பிட்டுட்டு கரெக்டாக 6 o'clock அந்த லைட்டு போடு நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடணும். அதே மாதிரி கரெக்டாக வீட்டுக்குள்ளே வந்து உடனே புக் பேகெல்லாம் எடுத்து ஹோம்ஒர்க்கு செஞ்சு உடனே படிக்க ஆரம்பிச்சிருவான். கரெக்டாக 9 மணிக்கு எல்லாம் படித்து முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு உடனே தூங்குறான். அதே மாதிரி தான் அவனுக்கு நான் 12th வரை அதே மாதிரி தான் அவன் படித்தான். ஆனால் நல்லா படிப்பான், ஒரு டியூஷன் எதுவுமே நான் வைக்கலை, நல்லா பிரில்லியண்டாக நல்லா படிப்பான். சரி, எல்லாருமே நம்ம யாருமே நம்புற மாதிரி தெரியல, எல்லாருமே ஆச்சரியமா பார்க்குறாங்க. 12ஆம் கிளாஸ்க்கு அப்புறம் எப்படின்னா 12th படித்த பிறகு கொஞ்சம் ஃப்ரீயாகவே விட்டுட்டேன். காலேஜ் படிக்க போனால் அங்கேயும் நல்லா தான் முதல்ல ஃபஸ்ட் இயர்லாம் நல்லா படிச்சுட்டு இருந்தான், நல்லா படிப்பான். ஆனால் வந்து ஃபேஷன் ஷோக்கு காலேஜ்லேருந்து அனுப்புனாங்க. எல்லா இதுக்கும் ஷோக்கெல்லாம் அவன் சேர்ந்துக்கிடுவான், எல்லாம் நல்லா பிரில்லியண்டாக இருந்தான். அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நல்ல பையனாக தான் இன்னும் அப்படியே இருக்கிறான். இதுவரை நல்ல பையனாக இருக்கான். அம்மாவுக்கு என்ன தேவையோ அந்த அம்மாக்குள்ள தேவையை அவன் செய்வான். அம்மாவுக்கு என்ன வேணுமோ எல்லாம் அவன் எனக்கு செய்வான். அம்மாவை அன்பாக வச்சுக்கிடுவான், ஒரு குறையும் அவன் எனக்கு இதுவரை லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து மதர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ எல்லாருக்கும் வந்து சின்ன குழந்தையாக இருப்போம், வளருவோம், அதுக்கப்புறம் யூ கெயின் நாலேஜ், யூ பிகம் மச் நாலேஜபிள், தென் யூ பிகம் ரெஸ்பான்சிபிள். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மாறி, ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில் யூ பிரிங் அப் யுவர் கிட்ஸ், தே க்ரோ அப். அதுக்கப்புறம் திருப்பி என்ன ஆகுறாங்கன்னா வயசாக அம்மாவும் அந்த மாதிரி குழந்தையாக மாறிடுறாங்க. தட் ஒன் திங் ஆன் திஸ் மதர்ஸ் டே ஐ வுட் சே இஸ், எல்லா பசங்களும் அவங்க அம்மாவையும் அப்பாவையும் நல்லா பார்த்துக்கணும். பிகாஸ் வாட் எவர் தே ஆர் டுடே இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தெம். தெரிஞ்சோ தெரியாமலோ, உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, தே ஹவ் ஆல்வேஸ் பீன் அ கிரேட் கைட் ஆல் த்ரூ யுவர் லைஃப். ஸோ எனக்கு வந்து ஆஸ் அ மதர் ஷி ஹஸ் டன் எவ்ரிதிங் வாட் அ சன் ஹஸ் டு கெட், and she has taught me all the goodness in life. What I am today and how I project myself on screen is a different story. Off screen is a completely a different story. You know, not much people know about it. But as an entertainer, I have to keep up that image of on-screen image everywhere. So I am sure எல்லாருக்குமே அதுதான் தெரிஞ்சிருக்கும். ஸோ எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி சொல்லும் போது இட் வில் பி கம்ப்ளீட்லி நியூ ஃபார் யூ, பட் விச் இஸ் கம்ப்ளீட்லி ட்ரூ. அண்ட் நான் இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரியிலையும் என்னை வந்து எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணி ஐ கெட் அ ரோல் லைக் திஸ் ஆர் ஐ எம் இன் திஸ் பொசிஷன் இஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் மை பிஹேவியர். அண்ட் தட் பிஹேவியர் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரம் எங்கள் அம்மா கிட்ட தான் அவங்க சொல்லி கொடுத்தது. இவ்வளோ அழகான ஒரு பையனை பெற்று இவ்வளோ அழகாக அவரை வளர்த்திருக்கீங்க, அதுக்காகவே ஃபர்ஸ்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு. அதனால் கடவுளுடைய கிருபை எப்பவும் அவன் மேலே, அவன் குடும்பத்து மேலே, பிள்ளை மேலே இருக்கும். அவனை நான் எவ்வளோ நேசிக்கணும், இப்போ அதை மாதிரி என் பேர பிள்ளையை நான் நேசிக்கிறேன், ரொம்ப நேசிக்கிறேன் நான் அவனை. அவன் என் உயிர், அவன் என் மகன் எப்படியோ அதே மாதிரி அவனையை நான் ரொம்ப நேசிக்கிறேன். அப்பா அப்படிங்கிற ஒரு ஒரு சப்போர்ட்டை வந்து இந்த தருணத்தில் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக நான் மிஸ்ஸே பண்ணல, பிகாஸ் எனக்கு அவங்கள தெரியாது. இந்த சென்ஸ் லைக் எனக்கு வந்து ஞாபகம் வந்து இருந்தது வந்து he was very tall, he's a very good looking man. அவ்வளோதான் எனக்கு தெரியுமே ஒழிய, பட் as a relationship because I was very little. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் அப்பா இல்லைன்னு ஃபீல் பண்ணது வந்து சில டைம் வந்து சில பசங்களாம் சொல்லுவாங்க அவங்க ஸ்கூலுக்கு வரும்போது அப்பாவோட வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு இல்லையே, இல்லைன்னா எங்கேயாவது வெளியே கூப்பிட்டு போவாங்க. எவ்ரி இயர் வந்து ஹாலிடேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேரண்ட்ஸும் சேர்ந்து போவாங்க. ஸோ we were not able to do that. பட் இருந்தாலும் அந்த ஒரு அப்பா இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலே எனக்கு கொடுக்காம வளர்த்தது எங்கள் அம்மா. பிகாஸ் ஐ ஹவ் நெவர் ஃபெல்ட், பிகாஸ் எனக்கு ஐ ஹேட் எவ்ரி திங் வாட் ஐ வாண்டட். ஒருவேளை எங்கள் அப்பா வந்து ஒரு நான் 8th standard வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் இல்லாமல் போயிருந்தாலாவது மேபி ஐ வுட் ஹவ் ஹேட் தட் ஃபீல் தட் யூ ஐ மிஸ்ஸிங் மை டேட் ஆர் சம்திங் லைக் தட். பிகாஸ் எனக்கு அவ்வளோ அதுக்கப்புறம் தான் யூ கெட் க்ளோசர் டு யுவர் இப்போ நம்ம வந்து பசங்க வந்து என்ன ஆகும்,
ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே வந்து இட்ஸ் லைக் அம்மா கூட தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த அப்பாவை அண்டர்ஸ்டாண்ட் ஆகி இப்போ இவரே வந்து என்கிட்ட பேசுகிறதே வந்து இப்போதான் நிறைய இல்லை தம்பி. ஸோ எனக்கு ஆக்சுவலாக வந்து அந்த அப்பா இல்லை அப்படின்ற ஒரு இதே இல்லை. பிகாஸ் சில பேர்லாம் சொல்லும் போது ஐ கான்ட் ஈவன் கனெக்ட். எங்கள் அப்பா இது பண்ணாங்க, அப்பா இது பண்ணாங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு கேட்பாங்க. உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முன்னாடிலாம் ஸ்கூல்லலாம் இருக்கும்போதெல்லாம் கேட்பாங்க, மை ஃபாதர் இஸ் நோ மோர் அப்படின்னா வந்து ஐம் வெரி சாரி அப்படின்னாங்க. யூ டோன்ட் ஹேவ் டு பி சாரி பிகாஸ் ஐ டோன்ட் ஃபீல் தேட் அட் ஆல், பிகாஸ் எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ தட் வே still today I don't miss him. That's because of my mother. Mother has been very supportive and she did everything for me. Thank you, mommy. பட் சிங்கிள் பேரண்டா ஒரு பையனை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டமா? ரொம்ப கஷ்டம்தான் பாவம். அப்போ மனசில் நான் யோசிப்பேன், என் மகன் எல்லா பிள்ளைகள மாதிரியும் அவனுக்கு உடுக்கிறதுக்கு, ட்ரெஸ்ஸு, சாப்பிட்றதுக்கு, வெளியே போகிறதுக்கு எல்லாமே அவனுக்கு எல்லா பிள்ளைகள மாதிரியே ஆசை இருக்கும். ஆனால் எனக்கு அது செய்ய முடியலையா அப்படின்னு நான் யோசிப்பேன். ஆனால் எங்கள் அம்மா வீடு நாகர்கோயில், லீவ் வந்தால் அங்கே போயிடுவேன். அப்புறம் லீவ் வந்தால் என் தங்க வீடு இருக்குங்க, அங்கே கூட்டிகிட்டு போவேன். அங்கே நிறைய பிள்ளையெல்லாம் இருக்கனால அவங்க கூட எல்லாம் விளையாடி அவன் சந்தோஷமாக இருப்பான். நான் விளையாடியதெல்லாம் நான் பார்த்துட்டே இருப்பேன். நல்லா சிரிச்சு எடுத்து சந்தோஷமாக விளையாடியதை நான் பார்த்துட்டு இருப்பேன். அது எனக்கு சந்தோஷம் தான். அம்மாவா அப்பாவா அவங்க த்ரூ அவுட் இருந்திருக்காங்க, சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, லவ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கிடைக்காத அந்த லவ் ஆஸ் அ ஃபாதரா நீங்க உங்க பையனுக்கு எப்படி அவரை பாத்துக்கிறீங்க? how much do you personally take care of him? முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறக்கும் தான் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். பேரையும் சொல்லுங்க. பேர் நீயே சொல்ல. என்னோட இன்னொரு பேரா இருந்தா என்னது, எனக்கு துளசி ரேச்சல்னு வச்சிருப்பாங்களாம். நைஸ். துளசி ரேச்சல். ஸோ வந்து நான் பேர்லாம் வச்சிட்டேன், பொண்ணு தான் பிறகும் துளசி ரேச்சல் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா இவர் வந்துட்டார். இவருக்கு பேர் வைக்கிறதுக்கே எங்களுக்கு வந்து 1 வருஷம் ஆச்சு. ஏமா பேர் கண்டுபிடிக்க முடியல எங்களால். அதுக்கப்புறம் பருதி அப்படின்றது பிகாஸ் இவங்க தாத்தா வந்து திராவிட கழகத்தில் இருக்கிறதுனால அது சார்ந்து ஏதாவது ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னும் போது எல்லாருக்குமே அது சந்தோஷமாக பொதுவாக இருக்கிற மாதிரி பருதி அப்படின்னு வச்சோம். ஜான் விஜய் மாதிரி கொஞ்சம் கூலாக இருக்கணுமே அப்படின்னு ஈசாவையும் சேர்த்து பருதி ஈசா அப்படின்னு. பருதி ஈசா அப்படின்னு மலையாளத்துலன்னா ஹெவன்னு அர்த்தம். அப்புறம் பரினா ஏஞ்சல்னு நினைக்கிறேன் ஹிந்தியில். and also Pari is also Stalin, the horse. So Stallion. பட் எனக்கு ஒரு சின்ன டவுட், துளசின்றதுல ஸ்ட்ராங்கா இருந்திருக்கீங்க. ஸ்கூல் காலேஜ் எக்ஸ் லவ் அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் வேற பேர்லாம் நிறைய இருக்கு. ரெபேக்கா இருக்கு, அதுக்கப்புறம் அம்ரிட்டான்னு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் பெரிய லிஸ்ட் இருக்கு. ஆமா, சில மறந்து போன பேருங்கெல்லாம் கூட இருக்கு. கடைசியா பருதி தான் வந்திருக்காங்க. அப்பா நீங்க என்னதான் அந்த லவ் லெட்டரை மாத்தி தந்துட்டீங்களே ஒரு டைம். அப்படியா? யாரு நீயே சொல்லிடுறா, யாரு குத்தாரு என்ன பண்றது? வந்து அவங்களோட ஃப்ரெண்டு அவங்களோட என்னது இன்னொருத்தவங்களுக்கு ஒரு லவ் லெட்டர் தரத்துக்கு அப்ப என்னது அப்பா கிட்ட தந்தாங்க. ஆனா அப்பா அந்த பேரை மாத்தி அப்பாவோட பேரை போட்டு தந்துட்டாங்க. எல்லாரையும் பாசமா இருக்கணும்னு எங்க அம்மா தான்ப்பா சொல்லிருக்காங்க. அதனால எல்லார்ட்டையும் நான் பாசமா இருந்தேன்ப்பா, அன்பா இருந்தீங்க. அன்புக்கு தமிழ்ல இங்கிலீஷ்ல வந்து லவ்னு வச்சுட்டாங்க. அது நம்ம என்ன பண்ணணும்? எல்லாம் அக்கா தங்க மாதிரி இருக்கணும். காலேஜ் போறது சூப்பர்மா. நான் எல்லாரையும் பாசமா தான் இருந்தேன். அவங்க சில டைம் என்ன அண்ணா அக்கா தங்கச்சி அப்படின்னு அந்த மாதிரி. நானும் கத்துக்கிறேன், எல்லாருமே அன்பு காட்ட ஆரம்பிச்சிடுறேன் இன்னில இருந்து. அப்பாவா என்ன பண்ணோம் எது பண்ணோம்லாம் எனக்கு வந்து அது கிளாஸ்லாம் எடுக்கணும். இட் ஷுட் பி மேபி லைக் இட்ஸ் இன் த ஜீன், வாட் எவர் மை மதர் ஹஸ் டாட் மீ. அந்த நல்ல விஷயங்கள் ஈவன் சாப்பிட்றதுலேருந்து என்ன விதமான சாப்பாடு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், காலையில் எந்திரிச்ச உடனே வீட்டில் ஜன்னல்லாம் திறந்து வைக்கணும், வீட்டுக்குள்ளே காற்று வரணும், லைட் வரணும், எந்திரிச்ச உடனே யூ டூ யுவர் பெட், படுத்து எந்திரிச்ச உடனே எல்லாத்தையும் மடித்து நீ வைக்கணும். இந்த மாதிரி பேசிக்ஸ்லேருந்து ஐ ட்ரை டு டெலும். அவர் அதை எப்படி புரிஞ்சு அவர் எப்படி செய்கிறாருன்றது அவருடைய இஷ்டம். அப்பப்போ செய்வார், அப்பப்போ நீங்கள் தானே கடைசியாக எந்திரிச்சிங்கப்பா நீங்களே பண்ணிடுங்க அப்படின்றாரு. அப்பா சொன்னாங்க கடைசியாக எழுந்திரிக்கிறவங்க தான் என்னது பெட்டை இதெல்லாம் பண்ணோன்னு. நீ எப்போ எழுந்திரிப்ப? ஃபர்ஸ்டா லாஸ்டா? செகண்ட். லாஸ்ட் யார் அப்போ? அப்பா.
சார் அப்போ நியாயமா நீங்க தானே சார் அந்த பெட் அவர் போட்ட ரூல் அவருக்கே வந்துருச்சு. When you have a baby, then you will become the father. Father becomes the father, and mother becomes the mother. And it is, you don't have a school to go learn how to be a father and all that. There is no school which teaches you how to be a father, how to be a mother. It's an instinct. So that's how it works. And my mother became a father and a mother. அவங்க ஸ்கூல்ல எல்லாம் போய் கத்துக்கல. So she was strong enough to bring me up. It was very difficult, very challenging, but emotionally we were very supportive to each other. அவங்க எவ்வளோ இமோஷனலாக இருந்தாங்களோ அவங்க என்னால் முடிஞ்ச ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு கொடுத்தேன், அவங்களால முடிஞ்ச ஸ்ட்ரென்த் எனக்கு கொடுத்தாங்க. ஆக்சுவலாக பார்க்க போனால் நான் மட்டும் இல்லை, எங்கள் சித்தியை எங்கள் அம்மா வீட்டில் வளர்த்தாங்க, எங்கள் சித்தி பையனை வளர்த்தாங்க, எங்கள் பெரியப்பா பையனை வளர்த்தாங்க, இவங்க இவ்வளோ பேர் இருந்தாங்க. பட் நாங்க படங்கள்ல பார்த்து வெளியில இன்டர்வியூஸ்லாம் பார்த்த ஜான் விஜய் கம்ப்ளீட்டா வேற பயங்கரமான. ஆல்சோ ஒன் மோர் திங் இன் லைஃப்ல என்னன்னா, வாட் ஐ லேர்ன்ட், எங்கள் அம்மாவுக்கு வந்து இவ்வளோ சோகம் இருந்தாலும் அதை வந்து அவங்க வந்து வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க. அண்ட் எனக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து ஷீஸ் டவுன் பாவம். அண்ட் ஆப்வியஸ்லி பையன் இந்த மாதிரி இருக்கிறான், இந்த மாதிரி தேவைப்படும். அண்ட் அம்மாவுக்கு என்னென்ன சப்போர்ட்லாம் தேவையோ எதுவுமே இல்லை. ஸோ ஷி வாஸ், அண்ட் அது மட்டும் இல்லை, நான் ஒருத்தனாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்களோட 3 பேர். ஸோ எல்லாத்தையும் பார்த்துக்கும் போது ஆனால் அவங்க சிரிச்சிட்டே இருப்பாங்க. எங்கேயோ வெளியெல்லாம் போனால் நாங்களாம் கஷ்டப்படுற மாதிரியே தெரியாது. we all dress up well, we go very nicely dressed. சர்ச்சுக்கு போகிற மாதிரி இருந்தாலும் சரி, வெளியே போகிற மாதிரி இருந்தாலும் சரி, யாருக்குமே வந்து நம்மளை பார்த்து நமக்கு உதவி பண்ணணும் அப்படிலாம் தோணக்கூடாது. நம்ம நல்லா இருக்கணும், நம்ம பக்கத்தில் இருந்தால் அவங்க சந்தோஷமாக இருக்கணும். they have to be happy when we are around. ஐயோ இவங்க இருக்காங்களே, நம்ம வந்து இப்படி இருக்கக்கூடாது, அவங்க சோகமாக இருக்காங்களே, எப்படி இருக்கீங்க, எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கணும், நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னா எனக்கு என்ன குறைச்சல், நான் நல்லா இருக்கு, நீ நல்லா இருக்கியா, that will be the answer. So that made me very strong. என்னுடைய ஒரு இன்னைக்கு நான் வந்து நீங்கள் பார்க்குறீங்களா எல்லா இன்டர்வியூலாம் பார்க்கும்போது நான் ஜாலியாக கலகலன்னு இருக்கேன்னா, நான் இருக்கிற இடமும் சரி, என்னை சுற்றி இருக்கிறவங்களும் வந்து சந்தோஷமாக இருக்கணுன்றது தான் என்னுடைய மெயின் அஜெண்டாவே. அண்ட் தட் இஸ் வை ஐ ஆம் அன் என்டர்டெய்னர் அவுட் தேர் அண்ட் ஐ ஆம் சக்ஸஸ்ஃபுல் பிகாஸ் ஆஃப் தட். பிகாஸ் என் சின்னதுலேருந்தே அந்த சோகத்தையே நான் ஷேரே பண்ண மாட்டேன். எனக்கு இது பிரச்சனை, திஸ் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்றது கிடையாது. ஐ ஆல்வேஸ் ஃபைண்ட் அ சொல்யூஷன் ஃபார் அ ப்ராப்ளம். ஐயோ எனக்கு அப்பா இல்லையே, எனக்கு அப்பாவை இல்லையே அப்படின்னா வந்து சோகமாக தான் இருக்கும். எனக்கு தான் அம்மா இருக்காங்களே, எங்கள் அம்மா இருக்கணும், ஜாலியாக இருக்கும் இல்லை. ஸோ ஆல்வேஸ் திங்க் அபவுட் த ரைட் திங் அண்ட் வாட் யூ ஹேவ் அண்ட் பி ஹாப்பி வித் வாட் யூ ஹேவ். இதுதான் எங்கள் அம்மாட்ட நான் கற்றுக்கிட்டது. அதுதான் நீங்கள் சொல்கிற 12ஆம் கிளாஸுக்கு அப்புறம் இருக்கிற ஜான் விஜய். பட் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் அண்ட் ஹவு பீப்புள்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், சில டைம் நாங்கள் சொல்கிற விஷயம் வந்து தவறாக தெரியும், இல்லைன்னா the way they have taken it would be different. But I can't be responsible for it, but I can be apologetic for it. புரியுதா? இதுவும் எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்தேன். நீ ஒருத்தட்ட பேசும்போது நீ பேசுகிறது வந்து அவங்களுக்கு பிடிச்சி சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா இட்ஸ் அ குட் திங் ஃபார் யூ. இது வந்து அவங்கள ஹர்ட் ஆச்சுன்னா that is very bad. It's only because of you. So you have to be responsible for it. So எது பேசினாலும் யோசித்து தெளிவாக பேசணும். கரெக்டாமா? இந்த தருணத்துல ஒரு விஷயத்துக்காக சாரியும் ஒரு விஷயத்துக்காக தேங்க்யூவும் அம்மாக்கு சொல்லணும்னா அது எந்த விஷயத்துக்காக இருக்கு? நான் தேங்க்யூ சொல்லணும்னா எங்கள் அம்மாவுக்கு பிறந்ததுக்கு நான் தேங்க்யூ சொல்லணும். ஸோ that is the best thing which I can say because நான் நிறைய மதர்ஸ் பார்த்துருக்கேன். எல்லா மதருமே இஸ் பெஸ்ட் மதர் ஃபார் தேர் கிட். எனக்கு எங்கள் அம்மா பெஸ்ட் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ வாஸ் பார்ன், she was married into a very rich family and our families were very rich and all that. But after my father, we were pushed down to a very lower poverty stage. But அவங்க அந்த ஹார்ட் ஒர்க் அண்ட் ஹார்ட் ட்ரைவ் தான் வாட் ஐ எம் டுடே. இதெல்லாம் நமக்கு இருக்குது, இருந்தாலும் நம்ம இங்கே இருக்கோம். இவங்கெல்லாம் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறாங்க. ஸோ someday in your life they need to come to you and say, oh, I know this guy. And there are used to be situations where நாங்கள் இருப்பேன், யாருமே என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட மாட்டாங்க. நாங்கள் சொந்தக்காரங்களே, எங்கள் சொந்தக்காரங்களே இருப்பாங்க, அத்தை இருப்பாங்க, எங்கள் மாமா இருப்பாங்க, இவங்க எல்லாம் இருப்பாங்க, இவங்க யாருன்னே சொல்ல மாட்டாங்க. ஸோ ஐ ஆல்வேஸ் யூஸ் டு திங்க் தட் ஐ ஷுட் பி இன் அ பிளேஸ் வேர் தே வில் கம் அண்ட் சே, இவன் வந்து என்னுடைய அண்ணன் பையன், என்னுடைய இஸ் ரிலேட்டட் டு மீ, அந்த மாதிரி. அண்ட் இட் ஹஸ் ஹேப்பன் n number of times now. So there was a time when I did something for ஒரு ஆர்கனைசேஷனுக்கு. அங்கே வந்து என்னுடைய பெரியப்பா இருக்காங்க.
அவங்க வந்து என்கிட்ட பேசவே இல்லை. பிகாஸ் ஹி டசன்ட் ஈவன் ரெகக்னைஸ் மீ. அப்போ நான் அதை பேசிட்டே இருக்கும்போது அந்த இண்டஸ்ட்ரியோடைய ஓனர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். இந்த தம்பி தான் பண்ணார் இந்த ஃபில்மை, இதனால நமக்கு ஜெர்மனியில் வந்து பயங்கரமான லாபம், நம்ம கம்பெனியோடைய பிரான்ச்சஸ்லாம் வந்துச்சு அப்படின்னோன்னா ஹாய் அப்படின்னாரு. நான் ஒன்றா ஹலோ பெரியப்பா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அப்படியே பார்த்தாங்க. வின்னி அப்படின்னு. ஸோ தே கால் மீ வின்னி அட் ஹோம். I said, yeah. அவனுக்கு தெரியுமா? Yes. Immediately he turned out to be saying like, yeah, my brother's son and all that. So that made me very proud. That is because of my mother. So நமக்கு இல்லை அப்படின்றத வச்சு சோகமாக ஆகிறத விட அது எப்படி நம்ம அடையலாம் அப்படின்றத நம்ம யோசிச்சோன்னு வச்சுக்கோயேன், அதை விட ஜாஸ்தியே நமக்கு கிடைக்கும். That is life. அப்பா என்னம்மா இதே தான் என்னது ஆப்ரஹாம் லிங்கனும் சொன்னாங்க. Thank you தம்பி. I never knew Abraham Lincoln said something like this. சம்திங் லைக் திஸ் இல்லை, இதே தான் சொன்னாங்க. ஓ அப்படியா? ஓகே, தேங்க்யூ சார். அதே மாதிரி ஒரு சாரி அம்மா கிட்ட சொல்லணும்னா எதுக்காக? அம்மா, நான் உங்களை வந்து ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தேன், உங்களை ஃபீல் பண்ண வச்சிருந்தேன், உங்களை அழ வச்சிருந்தேன் அப்படின்னா என்னை மன்னித்து விடுங்கள் தாயே, என்னை மன்னித்து விடுங்கள். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எதையுமே மனசில் வச்சுக்கூடாது. போய் தேவையானது மட்டும் வச்சுக்கணும், தேவையில்லாதான் தூக்கி குப்பையில் போட்டணும். அதுக்கு தான் குப்பை தொட்டி இருக்குது. How much of a naughty or a சேட்டை பண்ற ஃபாதர் யூ ஆர். ஸோ பருதி அவர்களே, நீங்க சொல்லுங்க, அப்பா ரொம்ப சேட்டை பண்ற ஒரு தருணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அம்மா வந்து நிறைய சாக்லேட் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஏன்ச்சா எனது எல்லா சாக்லேட் பேப்பரும் தரையில் இருக்கும், டஸ்ட்பினில் இருக்காது. அதுக்கப்புறம் அப்பா மூஞ்சிலெல்லாம் சாக்லேட் இருக்கும். சார் பயங்கரமான சாக்லேட் லவரா நீங்க? ராத்திரிலாம் சாக்லேட் சாப்பிட்ருவேன்னா இவங்களெல்லாம் சொல்ல டஸ்ட்பினில் போடுங்கன்னு, நான் டஸ்ட்பினில் போடாமல் கீழே போட்டுருவேன். அதை சொல்கிறேன். பெட்டு பக்கத்துலலாம் போடுவாங்க அப்பா. அங்கங்க சாக்லேட் இருக்கும். பெட்டு பக்கத்துலேயே அப்படி. அப்பாட்ட பிடிச்ச ஒரு குவாலிட்டி, பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா என்னவா இருக்கும்? அப்பா வந்து நிறைய பெர்ஃப்யூம் போடுவாங்க, அதுக்கப்புறம் ஸ்மெல் நல்லா இருக்கும். சார் செம்மையா வளர்த்துருக்கீங்க சார். இதுல டிஃபரெண்டான ஒரு பிரில்லியண்டான பாயா இருக்காரு இவரு. அதுக்கப்புறம் அப்பா என்னது எவ்ரி ஒரு 3 years ரோட் ட்ரிப் கூட்டிட்டு போவாங்க. வெரி லவ்விங், இஸ் வெரி கேரிங். நாங்கள் பிளான் வச்சுருக்கோம் இந்த மாதிரி ரோட்வேஸ், ரயில்வேஸ், ஏர்வேஸ் அந்த மாதிரி வந்து பாய்ஸ் ட்ரிப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. ரோட்வேஸ் இன்னும் முடியல. நாங்கள் வி ஹவ் டன் டில் கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டு வந்தோம் இங்கேருந்து. இப்போ கர்நாடகா போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது கர்நாடகாவுக்கு அப்புறம் நாங்கள் எப்படின்னா வந்து இங்கேருந்து பெங்களூர் போகிறதுக்கு எங்களுக்கு 2 நாள் ஆகும். அதனால் வழியில் நிறுத்தி வழியில் இருக்க ஏரியிலலாம் குதிச்சு குளிச்சு. கரெக்டாக நான் ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். பிரில்லியண்டான ஒரு பாய், அவர் அழகா பெற்றிருக்கீங்க, அழகா வளர்த்துருக்கீங்க. அவர் என்னவா ஆக்கி பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசை? அவருக்கு ஒரு ஆசை இருக்குங்கிறது வேற, உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, அப்படின்னா என்ன? அவன்கிட்ட கேட்டாலே சொல்லுவாரு. ஆமாம், எனக்கு அந்த மாதிரி இப்படி ஆகணும் அந்த மாதிரி ஆகணுன்றதுலலாம் பெரிய ஆர்வம் இல்லை. பிகாஸ் ஜென்ரலாகவே எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது லைஃப்பில். தட் இஸ் அகெயின் ஒன் மோர் லேர்னிங் ஃப்ரம் மை மதர். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் தான் லீட்ஸ் டு டிசப்பாயின்மெண்ட். ஸோ எதுவாக இருந்தாலும் இது வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறத விட இதை நோக்கி போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் ஜாஸ்தி. ஸோ அவர் வந்து என்கிட்ட கேட்டிங்கன்னா டாக்டரா, இன்ஜினியரா, நடிகரா, ஆர்டிஸ்டா, ஒரு மெரைன் பயாலஜிஸ்டா எல்லாமே ஆகணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் அவர் என்ன ஆகிறாருன்றது அவர் கையில் தான். நீங்கள் என்ன ஆக போகிறீங்க பரதீஷா? நான் சித்தியோட அமெரிக்காவில் வாழ்ந்து ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆவேன். வாவ் சார், இந்த பிளான் உங்களுக்கு தெரியுமா சார் முன்னாடியே? எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து வெட்டினரி டாக்டர் ஆக போறேன், மெரைன் பயாலஜிஸ்ட் ஆக போறேன்லாம் சொல்லிட்டு இருந்தான். இந்த வாரம் ஐடி கம்பெனியாடா? இந்த வாரம் யூஎஸ்ல. அதுவும் இந்த வாரம் யூஎஸ்ல. சித்தியும் சித்தப்பாவும் யூஎஸ்ல தான் இருக்காங்க. ஓகே, சூப்பர், ஆல் தி பெஸ்ட். என்ன பண்ணாலும் சூப்பரா பண்ணுங்க. ஓகே, அப்பா மாதிரியே பெரிய ஆளாவாங்க, அவ்வளவுதான் எங்களுக்கு ஆசை. ஓகே, சூப்பரா சார். அப்படியே இந்த மதர்ஸ் டே அதுமா உங்களுடைய ஸ்டைல்ல அம்மாக்கு ஒரு லவ் யூ சொல்லிருங்க சார். ஒரு பொண்ணு தான் அவன் வந்து மாப்பிள்ளையா இல்லாம எங்க வீட்டுக்கு வந்து ஒரு மகனாட்ட வந்து எங்களை பாத்துக்கணும். யூ மீன் வீட்டோட மாப்பிள்ளை? எங்க பாருங்க, காலையே சரணடைஞ்சிட்டார் ஒருத்தவர். அவ்வளவுதான். எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கலங்க. பிடிக்கலையா? ஆனா இது மட்டும் உண்மையா வந்து மனசுல இருந்து சொன்ன மாதிரி இருக்கு. அப்படிங்கிற ஒரு கெத்து ஒரு இதா இல்லாம கெத்து மேல ஏறிட்டாரு ஒரு உடனே. கெத்து வேணாம் அப்படிங்கிற ஒரு இது இல்லாம இப்படி திரும்பினா திருப்பதி விஜய் மாதிரி இருப்பேன்.
I definitely think this is the moment of the day. So SS Music presents the Family Star Mother's Day special. வந்து அழகான வைஷு அழகான சாந்தி அம்மாக்காக அந்த சாஷ் போட்டு ஆனர் பண்ணோம். Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.